ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் இது வந்து ரிலேஷன்ஷிப், ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ், ஹெல்த், இந்த மாதிரி உங்களோட எல்லா ஒரு விஷயத்துக்காகவும் சேர்த்து ஒரு கலெக்டிவாக தரேன். இதில் வந்து 3 பைல் வைக்கிறேன். ஸ்க்ரீனில் ஒரு 3 ஃபெதர்ஸ் தெரியும். அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 22255. ஓகேவா? இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். உங்களோட ப்ரேயர் ஏதாவது வச்சுருக்கீங்க ஏஞ்சல் கிட்ட அப்படின்னா உங்களோட ப்ரேயரை கமெண்டில் தெரிவிங்க. சரியா? இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களோட பிஸ்னஸ், ஜாப், கேரியர், ஹெல்த்து, ஃபைனான்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனதில் நிறுத்திக்கோங்க. அவர் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறார், பிளெஸிங்ஸ் தரான்னு பார்க்கலாம். புதுசாக ஏதாவது முயற்சிகள் பண்ணுறீங்க, அது சக்ஸஸ் ஆகுமா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இப்போது நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குமா? லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட பாண்டிங் எப்படி கொண்டு போக போகிறீங்க? எல்லாத்துக்குமா ஒரு ரீடிங் இதை பார்த்துக்கோங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். இந்த வாரம் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது? என்ன மாதிரி சவால்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க? என்ன கைடன்ஸ், பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாம். வாவ். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான பவர்ஃபுல் நாலேஜ் இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட நல்ல ஒரு அனுபவம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு டிவோஷ்னலாக ரொம்ப ஒரு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சிலர் வந்து நல்ல மெடிடேஷன்லாம் பண்ண தெரியும் உங்களுக்கு. சில விஷயங்கள் உங்களோட ஜாப், கேரியர், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் உங்களோட ஜாப் கேரியரில் ஓகேவா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துக்கு இந்த வரும் வாரம் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து அதில் அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது ஒரு ட்ரைனிங் மாதிரி அதுக்காக தனியாக படிக்கணும். ஓகேவா? அதை பற்றி டிசைட் பண்ணி அதை நோக்கி நீங்கள் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக உங்களோட அந்த ஜாப் கேரியருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டேக் ரீக்ரெட் ப்ரைட் இன் யுவர் எக்ஸலண்ட் ஒர்க். ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். கன்சிடர் கெட்டிங் அடிஷ்னல் எஜுகேஷன்ஸ் ஆர் ட்ரைனிங். உங்களோட ஜாப் கேரியரில் ஒரு பர்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு அது சம்மந்தமான விஷயங்கள் கற்றுக்கணும், அந்த எஜுகேஷன் வந்து லைனில் கொஞ்சம் அடிஷ்னல் நீங்கள் வந்து நாலேஜ் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ட்ரைனிங்கை இந்த வரும் வாரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக புது வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் இதை செஞ்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். கண்டிப்பாக இப்போ இருக்கிற வேலையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நியூ சேஞ்சஸ் இருக்குது, நியூ பிகினிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த வரும் வாரம் ஒரு பெரிய ஹாப்பி எண்டிங்காக இருக்க போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அந்த வேலையில், சரி நீங்கள் இருந்த சிச்சுவேஷனாக இருக்கலாம், அந்த சிச்சுவேஷனும் மாறப்போகுது. சில பேருக்கு ஒரு மாடல் சப்போர்ட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் கணவராக இருக்கலாம், அந்த மாதிரி இல்லைன்னா உங்களை வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஹெட் உங்களுக்கு வந்து உங்களோட வேலையில் ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க, உங்களுக்கு பெரிய ஒரு ஹோப் கொடுப்பாங்க. சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குது இந்த வரும் வாரத்தில். ஒரு சிலருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போவீங்க, நிறைய ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுதான் உங்ககிட்ட லேக் ஆகிற விஷயம். அப்பப்போ கொஞ்சம் பக்கத்தை காணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் இல்லை, அந்த மாதிரி உங்களோட பவர் என்னன்னு தெரியாமல் நீங்களே உங்களை லாஸ் பண்ணுறீங்க, எனர்ஜியை கொண்டு போய் ட்ரைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் இந்த வரும் உங்களை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அதன் மூலமாக டிவைன் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரியா? சூப்பராக வந்திருக்கு பைல் 1க்கு. இது வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஜாப் கேரியரில் தெரியுது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாறி உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அந்த ஜாபில். அதுக்கு தேவைப்படுற விஷயங்கள், நாலேஜை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கைடன்ஸ் அட்வைஸ் பண்ணுறாரு. சன் கார்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொன்ன மாதிரி டெக்குக்கு பின்னாடி சன் கார்டு இருக்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். சன் கார்டு வராரு அப்படின்னா மைக்கேல் ஏஞ்சலே வராருன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நான் ஒரு சிலது தான் மேலோட்டமாக சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இங்கே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் டிவைன் உங்களோட அலைன் ஆகிட்டு, அந்த ஏஞ்சல்ஸ் அவங்க வந்து சாதாரண ஏஞ்சல்ஸ் கிடையாது. ஆர்க்கேஞ்சல் வந்து கடவுளுக்கு அடுத்தபடி பிரதானமாக இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் இவங்கெல்லாம். இப்போ இவங்களோட பவர் எப்படின்னா முருகரோட பவர். முருகர் வந்து அக்னியில் தானே அவர் வந்து அவதாரம் பண்ணார். அந்த காடோட எனர்ஜி தான் நம்ம மைக்கேல் ஏஞ்சல் சொல்கிறது. சன் காடை தான் நம்ம சொல்கிறோம். சன் காட் யார்? சன் காட் வந்து முருகருக்கு ஈக்குவல் தானே. முருகரோட அந்த பவர் தான் அது. ஸோ அந்த கதிர்வேலன் சொல்கிறோம், கதிரவன் சொல்கிறோம். அப்பாவுக்கு நம்ம இங்கே வந்து முருகன் சொல்கிறோம், கதிர்வேலன், கதிரவன், ஆதித்யன், அந்த மாதிரி. அங்கே அவங்க மேலே நாட்டில் மைக்கேல் ஏஞ்சலே ஓடி வரார் பிளெஸ்ஸிங் கொடுக்குறது. லைஃப் இஸ் வண்டர்ஃபுல் through the power of positive thinking and inspiring success. உங்களோட சக்ஸஸை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஏன்னா என்னடா இது, இவங்க நினச்சதெல்லாம் நடக்குது, இவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கன்னா உங்களை பற்றி தெரிஞ்சவங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை பார்த்து ரொம்ப வியப்பாக உங்களை வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம். உங்களுக்கு மட்டும் எப்படி நடந்துச்சு, நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்களே எப்படி வெளில வந்தீங்க உங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் யார்கிட்டையும் வளவலன்னு எதையும் பேசாதீங்க. அமைதியாக உங்களுக்கு டிவைன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. சும்மா யார்கிட்டையும் போயிட்டு உங்கள் கஷ்டத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்கள்கிட்டயே அந்த டிவைன் பவர் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த விர்ச்சுவல்ஸ் பண்ணுறது, ஸ்பிரிச்சுவல் லைனில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. அதனால் உங்களோட இன்ஃபர்மேஷனை மனதோடு வைங்க. நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட சக்ஸஸை மட்டும் சொல்லுங்கள். அதுக்கு பின்னாடி நீங்கள் போட்ட எஃபெக்ட்டு, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், அதெல்லாம் எதுவும் சொல்லிகிட்ருக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது நான் ஒரு மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான், தட்ஸ் இட். இன்கேஸ் உங்களுக்கு யாராவது இப்போ இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது சில பேர் நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக சில செல்லங்கள் எனக்கு வந்து ஹைலைட் ஆகிறாங்க. உங்களுக்கு இது உங்களுக்கான பர்சனல் ரீடிங் மாதிரியே இருக்குது. ஓகேவா? கலெக்டிவ் ரீடிங் மாதிரி தெரில. அந்த மாதிரி சில பேருக்கு நான் சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கும் இப்போ எத்தனை பேர் இந்த மாதிரி லேகிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு அதில் இன்ஃபர்மேஷன் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து வரும் வாரத்தில் நீங்கள் போட்ட எஃபெக்ட்டுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்குது. சில பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறது, யாராவது அஃபிஷியல்ஸ் மூலமாக, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மூலமாக உங்கள் காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காரியங்கள் நடத்தி தர டிவைனே ஏஞ்சலே ஓடி வரார். நீங்கள் ஏஞ்சலோட டைப் நிறைய பீப்புள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட பாரத்தை கொடுங்க. ஓகேவா? நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. நீங்கள் ரொம்ப அதையே பற்றி யோசித்து நடக்குமா குமான்னு போடாதீங்க. நடக்கும்னு சொல்லுங்கள், நடக்கும். சரியா? கண்டிப்பாக சன் கார்டு வந்திருக்கிறன்னா எல்லாமே பாசிட்டிவ் தான். நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணணும். உங்களோட சக்ஸஸை பார்த்து எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸு, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வியப்பாக உங்களை வந்து பார்ப்பாங்க. ரொம்ப இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க. திருஷ்டி கழிக்கணும். சரியா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 4 பேருக்கு தெரியுதுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் கண் மாதிரி இன்னொருத்தர் கண் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் முன்னாடி நல்லதனமாக தான் பேசுவாங்க, ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மனிதர்கள் நார்மலாக வந்து யாரும் இங்கே உங்களை மாதிரியே நீங்கள் ரொம்ப அன்புள்ள பர்சனாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படி கிடையாது. இன்றைக்கி கூட பிறந்தவங்களே ஒருத்தர் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னாலே இன்னொருத்தர் கொஞ்சம் அவங்க லெவலோட ஒப்பிட்டு பார்த்துக்குறாங்க. சரி, நம்ம கூட பிறந்தவங்க ஒரு லெவல் நல்லா இருக்காங்க, சந்தோஷம் இல்லை. அடடா, என்னை விட நீ எப்படி முன்னேற போயிடலாம், நான் எப்படி உனக்கு கீழே இருக்கலாம், நீ எப்போவுமே எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி எப்போ டைம் கிடைக்கும், எப்போ இறக்கி பேசலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை தான் இன்றைக்கி சொசைட்டியில் அதிகமாக இருக்காங்க. நல்ல எண்ணங்களை வந்து ரொம்ப உதட்டளவில் சும்மா அப்படியே நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஓவர் ரியாக்ட். எப்படின்னா அந்த
சீரியல் எல்லாம் காமிப்பாங்க பார்த்தீங்களா, வில்லி முன்னாடி நல்லா அதுங்களாவது ஒரு சில வில்லிலாம் வந்து டைரெக்டாகவே அதுங்க பேசுகிற எமோஷ்னலாக ரொம்ப கன்னிங்கான வார்த்தைகள் பேசி அவங்க ரியாக்ட் பண்ணுற பாடி லாங்குவேஜ்லேயே தெரிஞ்சுக்கலாம். பட் இவங்க வந்து நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களாக இருப்பாங்க உங்களை சுற்றி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பீஸ் கண்டிப்பாக. கொஞ்ச நாளாகவே நீங்கள் உங்களோட இந்த வேலைகளில் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்குது, இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அஸ்ரேல் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இது. அடுத்த கார்ட்லேயே பீஸ், அமைதி, ரிலீஸ் த பாஸ்ட், தெர் இஸ் எ மோர் என்ரிச்சிங் ஃப்யூச்சர் கம்மிங், லெட் கோ அண்ட் லெட் காட். எவ்வளோ அழகான வார்த்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா. அஸ்ரேல்லாம் வராருன்னா நீங்கள்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, உங்கள் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் நடந்துகிட்டு இருக்குது. மாறப்போகுது. உங்கள் சைக்கிள் வந்து இந்த பேட் சைக்கிள் மாறுது. நீங்கள் அந்த பாஸ்ட் லைஃப்பையே பிடிச்சிக்கிட்டு உங்கள் முதுகு பின்னாடி சுமந்துட்டு இருக்காதீங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப வந்து நல்லா வரப்போகுது. அதனால் தேவையற்றதை விடுங்க. இறைவனை சரண்டர் பண்ணிக்கோங்க. லெட் கோ அண்ட் லெட் காட். எவ்வளோ அழகான வார்த்தையை. அஸ்ரேல் வந்து சாதாரண ஏஞ்சல் கிடையாது. அஸ்ரேல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் அவங்க. ஓகேவா. இந்த சன் காடுக்கு பின்னாடி அவரோட கைடன்ஸும் வருது. ஏன்னா சில பேர் இந்த மாதிரி பாஸ்ட்டோட ரொம்ப கனெக்டிவாக இருக்கீங்க போல இருக்குது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இப்போ இருக்கிறது தான் நிதர்சனமான சுச்சுவேஷன் போலகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் வந்து லாக் ஆனீங்கன்னா ஃப்யூச்சரும் உங்களுக்கு அதே மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் இதே மாதிரி சரௌண்டிங், இதே மாதிரி பீப்புள்கிட்ட, இதே மாதிரி ஒரு ஜாபில் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவீங்க. அதனால் ரிலீஸ் பண்ணுங்கள். என் ஃப்யூச்சர் இப்படி இருக்க போது, என் கூட ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, எனக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ரொம்ப அடிக்ஷனில் இருக்கிற பீப்புள்ஸை அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து ஹீலிங் கொடுத்து சரி பண்ணுவார். அதே மாதிரி சோல் டிரான்சிஷன் ஆகுது இல்லையா, இதெல்லாம் அற்புதமான விஷயம். இந்த ஏஞ்சலை பற்றி இன்றைக்கி சொல்ல வைக்கிறாரு அவர். என்ன ரொம்ப நாள் கழித்து இவர் வந்திருக்காரு. இந்த ஏஞ்சலோட அந்த ப்ரேயர் நான் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆர்கேஞ்சல்ஸ் பற்றின சப்ஜெக்ட் நம்ம வந்து கோர்ஸ் நானே எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இந்த ஏஞ்சல் அவ்வளோ அற்புதமானவர். ஒரு சோல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, மரண வேதனையில் ஒரு படுக்கையில் ஒருத்தர் வந்து அவங்களோட மரண தருவாயில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையை விட்டு போயிடுவோமோன்ற பயம் இருக்குது அவங்களுக்கு. ரெண்டாவது இந்த சிச்சுவேஷன், அங்கே இருக்கிற சிச்சுவேஷனும் கூட கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இவங்க இறந்துட்டால் இவங்களால் நிறைய அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்புகள், நிறைய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அவங்கள வந்து ஹோல்டு பண்ணவும் முடியல. அவங்க இறந்தாலும் நிறைய பேருக்கு கஷ்டம் வரும். அப்படின்ற ஏதோ ஒரு அந்த மாதிரியெல்லாம் ஒரு சோல் வந்து பிரியும் பொழுது அதுக்கு நிறைய சங்கடங்கள் வருது. அப்படின்னா அதுக்கு அந்த பாண்டிங்கை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான மனது வராது சில நேரத்தில். ஏன்னா நம்ம இந்த குழந்தை இப்படி இருக்குது, அந்த குழந்தை இப்படி இருக்குது, நம்ம இவங்களுக்கு என்ன செஞ்சோம், அவங்களுக்கு என்ன செஞ்சோம், அந்த குழந்தைக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இப்படியெல்லாம் அந்த சோல் யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா அது வந்து சீக்கிரமாக அந்த சோல் பிரியாது. ஓகேவா. அப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இருக்கிறவங்களுக்கு அஸ்ரேலை நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா அந்த சோல் அழகாக டிரான்சிஷன் ஆகும். அவங்களுக்கு அந்த வலி வேதனை இல்லாமல் அவங்களுக்கு மைண்டு பீஸ்ஃபுல்லாகும். ரெண்டாவது, அந்த சோல் பிரியறதுனால அந்த குடும்பத்தில் எந்த ஒரு தகராறுகள், எந்த ஒரு மற்றவங்க மேலே பழி போடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த சோல் இருந்தாலும் அதை யாரும் பார்த்துக்கிட்டு இது பண்ண போகிறது கிடையாது. போனாலும் அதை பெரிய விஷயமாக்கி அதை ஒரு என்ன சொல்கிறது, அதை ட்ராமா பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் அவங்கள சுற்றி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்குன்னா கூட இவரோட கையில் ஒப்படைக்கும் போது இவர் அதை அழகாக மாற்றி கொடுப்பார். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. யார் அவங்கக்கிட்ட உண்மையாக இருந்தாங்களோ அவங்க உண்மையாக இருக்காங்கங்கிறத அந்த சோலுக்கு உணர்த்துவார். இவங்கெல்லாம் உனக்கு அகைன்ஸ்டாக இருந்தாங்க, இவங்க தான் உங்ககிட்ட உண்மையாக இருந்தாங்க, இந்த உறவு தான் உனக்கு நம்பகமான உறவு, நீ இவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஃபேக்கான உறவை தான் நீ உண்மையான உறவு நினச்சிட்டு இருந்த. அவங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணுமோ அந்த கிளாரிட்டி தருவார். புரியுதா. அந்த கிளாரிட்டி கிடச்சிதுன்னா அந்த சோல் நிம்மதியாக அது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகும். அந்த மாதிரி அற்புதங்களை இவர் பண்ணுவார். அதே மாதிரி சில பிள்ளைகள் அடிக்ஷனில் இருக்காங்க, இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் இவரை ப்ரே பண்ணுங்கள். அவர் அந்த அழகாக அந்த
மைண்ட் செட்டை அந்த அடிக்ஷன்லேருந்து அந்த சோலை அழகாக வந்து இது பண்ணுவார், ட்ரான்சிஷன் மாற்றத்துக்கு கொண்டு வருவார். ஓகேவா? ரொம்ப பவர்ஃபுல் காட். ஏன்னா இவரோட எக்ஸ்பீரியன்ஸ், இவரை நான் வந்து சில விஷயங்கள் நான் வந்து ப்ரே பண்ணும்போது எனக்கு நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குறாரு. எங்களோட ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோல் ட்ரான்சிஷன் ஆகும்போது ரொம்ப துயரத்தோட ஒரு சோல் இருந்தப்போ நான் இவரை வச்சு ப்ரே பண்ணேன். அந்த சோல் நிம்மதியாக அதோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆச்சு. அது ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். அப்படி ஒரு அற்புதம் செஞ்சார். அவரை பற்றி பேசும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் அப்படியே மெய் சிலுக்குது. ஓகேவா? சரி, பாருங்க, மைக்கேலும் இருக்கார், நம்மளோட அஸ்ரேலும் இருக்கார். இங்கே அக்னி அவர் தான். இந்த தீபத்தின் மூலமாக நம்ம பேசிகிட்ருக்கோம். அவங்க எல்லாமே கேட்டுட்ருக்காங்க, இந்த சரௌண்டிங்கில் இருக்காங்க. அவங்க கார்ட் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறாரு. இது மைக்கேல் ஏஞ்சல். நியூ பிகினிங்ஸ், நியூவாக உனக்கு ஒரு ஜாப் வேணும், ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், வாட் எவர் நீ வேண்டிகிட்ருக்க, என்ன ப்ரேயர் உன்னோடது, நான் இருக்கேன். உன்னோட இந்த டார்க் சர்க்கிள் முடிஞ்சிச்சு, வெரி ஹாப்பி எண்டிங். உன்னோட இந்த முடிவு வந்து ரொம்ப எண்டிங், நல்ல ஒரு முடிவு உனக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்திருக்காரு. கிராட்டிடியூட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி உணர்வு மாதிரி லைஃப்பில் மிகப்பெரிய தவம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஞானிகள் ஆகணும் இதை பண்ணலை, நன்றி உணர்வு இருந்தால் போதும், நீங்கள் ஹீல் ஆவீங்க. இது ஒரு சீக்ரெட். ஓகேவா? சீக்ரெட்டுங்கிற அந்த இதில் பார்த்திங்கன்னா இதை பற்றி, நன்றி உணர்வை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை உடனே எல்லாருக்கும் புரியாது. ஓகேவா? நிறைய பேர் அதை நிறைய வாட்டி அப்பப்போ முழுசாக பார்க்க முடியாது அந்த சீரியல், அந்த சீக்ரெட் அப்படிங்கிறது. இது நீங்கள் போய்ட்டு அதை போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் டவுட் இருக்குது, உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனில் டவுட் இருக்குன்னா அது கூட பாருங்கள். உங்களோட பிளாக்கேஜஸ் எப்படியெல்லாம் உங்களை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, அந்த விஷயங்கள் வந்து ஒரு நன்றி உணர்வு நம்ம கொடுக்கும் போது உங்கள் மனசு வந்து இந்த பாஸ்ட்லேருந்து ஈஸியாக வெளியே வரும். யாரையுமே கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணம் வராது. மனசு ரொம்ப லேசாகிடும். ஏன்னா இறைவன் கொடுத்ததுக்கெலாம் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. இறைவன் அப்போ இன்னும் நிறைய கொடுக்கணும், இந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுது, இதுக்கு நிறைய பார்த்து செய்ய வேண்டியது இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கொடுப்பாரு. நீ கேட்கவே வேணாம், உனக்கு என்ன தேவைகள் நீ மனசில் நினச்சா போதும். ஆஸ் அ குருவை நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், என்னோடய வாய்ஸே அவரோட தான். செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த அற்புதமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க இந்த வாரம், கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்கேஸ் நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, உங்களோட பிளாக்கேஜஸ் உங்களை தடுக்குதா, உங்களோட பாஸ்ட் லைஃப் தடுக்குதா, அதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் வழிபாடு, உங்களுக்கு ஆர்க்ஏஞ்சல்ஸ் இது கூட நான் வந்து கிளாஸ் கூட வச்சுருக்கேன். ஓகேவா? அவங்களோட நீங்கள் நெருக்கமாக டைப் ஆகுங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங், இப்போ ஒரு குரு வந்து நாங்கள் ஆஸ் அ டிவைன் வந்து உங்களுக்கு அவர் ஹெல்ப்பை பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி நாங்கள் ஒரு கமெண்ட் பண்ணும்போது அப்படியே பண்ணி தருவாங்க. இனிஷியேஷன் தீட்சை வாங்கி நீங்கள் அந்த கிளாஸ்லாம் வரீங்கன்னா இந்த சோல் இனி எந்த பேட் கர்மாவும் பண்ணாது. ஏன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், எங்கள் கிட்ட வர சோல் வந்து புனிதமாயிடும், அதனால் அதை செஞ்சு தருவாங்க. எந்த ஒரு சோல் பியூர் அன்போட சரண்டரோடு இருக்கோ அதுக்கு வந்து இறைவன் கண்டிப்பாக அது வேண்டிக்கிற அந்த விஷயங்களை நடத்தி கொடுப்பார். எங்கே டவுட்டு இக்கு வச்சுக்கிட்டு பாஸ்ட்டை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, குருவை வந்து டவுட் பண்ணுறீங்க, நல்ல குருமார்கள் கிடைச்சும் மிஸ் பண்ணுறீங்கன்னா கடவுள் கூட ஒன்றும் செய்ய முடியாது. எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க கடவுள் ஃபிலிமில் காமிக்கிற மாதிரி நேராக வந்து வேல் வச்சுக்கிட்டு வந்து நின்னாதான் நல்ல காஸ்ட்யூம்லாம் போட்டு அவர் சொல்கிற வார்த்தையை கேட்பேன்ட்டு அப்படிலாம் வரமாட்டாங்கிறங்க. ஓகேவா? அப்படி வந்தால் நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க. குருவாக தான் வருவார், ஆஸ் அ குருவாக தான் டீச் பண்ணிகிட்ருக்கிறார். ஓஷோ குருன்னொடனே எனக்கு ஒரு ஓஷோ பற்றி நான் வந்து அவரோட ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது மனசுக்கு அவரோட எண்டிங் வந்து அவர் எப்படிப்பட்ட சோல் அப்படிங்கிறத சில இன்டெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அவருக்கு என்ன நடந்தது, அந்த மாதிரி விஷயங்கள். எல்லா குருமார்களுக்கும் ஒரே மாதிரி பவர் கிடையாது. எல்லா குருமார்களும் ஒரே மாதிரி விஷயத்தை கையெடுக்க மாட்டாங்க. யார் யாருக்கு எந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி அந்த குரு வந்து வழிகாட்டணுமோ அந்த சப்ஜெக்டை பேசுவாங்க. ஓகேவா? என்கிட்ட பவர் இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு உங்கள் கையில் லிங்கம் வர வைக்கிறேன், உங்கள் வாயில் லிங்கம் வர வைக்கிறேன், உங்களை தண்ணி மேலே நடக்க வைக்கிறேன், அதுக்கெலாம் நான் அந்த பவரை கொடுக்க மாட்டேன். உங்கள் லைஃபுக்கு நீங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக
ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்ந்து மற்றவங்களுக்கு ஒரு நல்ல சாட்சியமாக சொசைட்டியில் இருந்து உங்களை பார்த்து 4 பேர் நல்லபடியாக வாழ்ந்து காமிக்கணும். இவங்க நல்லா இருக்காங்க, நம்மளும் வந்து இந்த மாதிரி நல்லா வாழணும். ஒரு நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த சக்தியை பயன்படுத்தணுமே தவிர வித்தை காட்டுறதுக்கெலாம் அதை பயன்படுத்தக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? சரி. ஸோ ஒரு குரு வந்து ஆஸ் அ டிவைன் வந்து உங்களுக்கு குருவாக ஒரு ஏஞ்சல் கிட்ட இந்த ரிக்வெஸ்ட் வச்சு அவங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் சொல்லும் பொழுது அவங்க பண்ணுவாங்க. அதனால தான் நான் அந்த கிளாஸ் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறது. ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், இப்போ வந்து ஆர்க்ஏஞ்சல் கிளாஸஸே இருக்குது, அது கூட நீங்கள் கற்றுக்கலாம். என்னையோ சூப்பராக கொடுத்தாங்க. ஆனால் இவங்க என் கூடவே இருக்கிறதே இங்கே பக்கத்தில் இருக்கிறத என்னால் வந்து ரிலைஸ் பண்ண முடியுது. கார்ட்ஸ் வழியாக என் கூட பேசுகிறாங்க. நான் வேறு என்ன சொல்கிறது, எனக்கு வார்த்தைகள் இதுக்கு மேலே வரமாட்டேங்குது. தேங்க்யூப்பா, நன்றி 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 தான் சொல்ல முடியும். தேங்க்யூ. இந்த கம்மிங் வீக்கில் சில பேருக்கு வந்து உங்கள் நபர் உங்ககிட்ட ரொம்ப இணக்கமாக இருக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததுன்னா கொஞ்ச நாளாக அவங்களுக்கு ஒரு ஏதாவது வாய்க்கால் வரப்பு தகராறு இருந்தால் அதெல்லாம் மறைஞ்சு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரலாம். இல்லைனா உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்கள் மீட் பண்ணலாம். அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் உங்களை ஹீல் பண்ணும். சில பேருக்கு ப்ரப்போசலாக கூட அது அமையலாம். உங்கள் பழைய நபர் உங்கள்கிட்ட பேசி உங்களை ப்ரப்போஸ் பண்ணலாம். சில பேருக்கு என்கேஜ்மெண்ட், திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஓகேவா? இந்த வரும் வாரம். சரி, இந்த பைல் 1 பார்த்தவங்களுக்கு சூப்பராக ரீடிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அந்த கைடன்ஸையும் அழகாக கொடுத்துருக்காரு. ஓகேவா? சில விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், ரஃபேலோடது. ஓகே, ஏஞ்சலுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். என் மைக்கேலுக்கு, ரஃபேலுக்கு. தேங்க்யூ டேட், ஐ லவ் யூ டேட். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல டேட், வார்த்தைகள் வரமாட்டேங்குது. தேங்க்யூ ஸோ மச். செல்லங்களை கைட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நல்ல சைனு. கோமாதா குரல் கொடுக்குறாங்க, கேட்டிங்களா? ஓகே, இப்போ பைல் 2க்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு? நான் ஒரு ஷார்ட் ரீடிங் கொடுக்கணும்னு நினச்சி தான் 3 பைல் வைக்கிறோம். கொஞ்சம் வந்து பார்த்து நிதானமாக கொடுக்கலாம். ரொம்ப லாங்காக கொடுத்துட்டு இருந்தால் டைம் இதாகுது, லென்த் வீடியோவாக போகுது அப்படின்னு பார்க்குறேன்.